திவ்யா, டிஃபன் ரெடி. வாங்க. தம்பி சாப்பிடுறீங்களா? பரவாயில்லண்ணே, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஹலோ. ஹலோ. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க? நல்லா இருக்கு. இந்த அலை கரையை தொட்டு போகும்போது ஏதோ சொல்ல வந்துட்டு போற மாதிரி இல்ல? ஆமா. ஆனா சொல்லாமலே போயிருது. அதுக்கு சொல்ல தெரியலையோ இல்ல சொல்ல முடியலையோ. இந்த அலைகளோட தவிப்பை பார்க்கும்போது மனசுல இருக்கிறத வெளில சொல்லிடலாம்னு தோணுது. கல்யாணம் வேணா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம், ஆனா காதலுங்கிறது சொன்னாதாங்க நிச்சயிக்கப்படும். அதனால சுத்தி வளைக்காம சொல்லிடுறேன், நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணி நீங்களா எப்ப வந்தீங்க? முதன்னு அந்த பொண்ணு ஸ்கூட்டர் கிட்ட உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன், என்னைக்கு இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு டகால்ட்டி விட போறேன்னு. டாய், நீ பட்ட போட்டுக்கிட்டு சுப்ரபாதம் பாடும் போதே நினைச்சேன் நீ ஒரு பயங்கரமான ஆளுன்னு. ஏண்டா நானா துணியை கிழிச்சேன்? கிழிச்சது நீ. என்ன? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல் சீன் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது அடிக்கலாம் நினைச்சு ஒன்னு அடிச்சுட்டேன். இது பாருங்க, நான் இங்க வந்ததே திவ்யாவுக்காக தான், ஆனா அவளை மோசம் பண்றதுக்காக இல்ல. நீங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர்களே வச்சிடறேன். டேய், ஒரு குழந்தைக்கு 4 பேர் எப்படியா வைப்ப? சரி, எப்படியோ குழந்தை பேரை சொல்லி சென்டிமெண்ட் ஆக்கிட்ட. நாங்க எல்லாருமா சேர்ந்து திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கைய நீட்டு. ஜானகியம்மா, ஜானகியம்மா. ஜானகி கூப்பிடுச்சுன்னா அவங்க அம்மா ஏன் கூப்பிடுறேன்? நீங்க முன்னாலே வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. அவங்க கண்ணை குத்திராத. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நம்ம திவ்யா கல்யாண விஷயமா தான். பாப்பாவுக்கு வயசு வருஷா வருஷம் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? இப்போதைக்கு நம்ம காலனில கல்யாணத்துக்காக நிக்கிற ஒரே பொண்ணு நம்ம திவ்யா தான். ஏன் கல்யாண பொண்ணுக்கு உட்காரவே மாட்டாங்களா? மேட்டர் சொல்லுங்க. அது நீங்க சரின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான பையன் இந்த காலனியில் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் சொல்ற மாப்பிள்ள படிப்பிலேயே அறிவிலேயே அழகிலேயே கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருப்பான். டேய், நான் என்ன பேசுறேன்? அழக பத்தி பேசுறேன். நான் அழக பத்தி சொல்லலையே. என்ன நீ அதுல மட்டும் தகராறு பண்ணிட்டே இருக்க? சரி அங்கிள், இது பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி எப்பவும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடும்ல. எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளை துணை இல்லாம 2 பேரும் தனியா இருப்பீங்க? இப்படிதான் என் பொண்டாட்டி கூட கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா இப்போ இவர வேணான்றுச்சு. இது பாருங்க, ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க ஒண்ணும் செத்து போயிட மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த பேச்சு பேசிட்டு இங்க வராதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். வாமா போலாம். நான்சென்ஸ். காகி சட்டைக்கு கஞ்சி போடுறது மாதிரி இப்படி கல்யாணமே வேணாம்னு ஸ்லிப்பா இருந்தா இப்படி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், கழுது கட்ட என்னக்கடா நீங்க கற்பூரத்தை காட்டுனீங்க? காட்டாமலே வாசனை தெரியுமா தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? போடாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் ஒன்ஸ் மோர் மா. டேய், வடுவா, வாழ்க்கையில நீ டிவி சீரியல் கூட டைரக்ட் பண்ண முடியாது ராஸ்கல். டேய், என்ன நீ அந்த பொண்ணு தான் வேணும் அடம் முடிச்சிட்டு இருக்கற? இந்த காலனில எத்தனை பொண்ணு இருக்குது? கை போறது கால் போறதெல்லாம் ஏதாவது ஒண்ணு கோத்து. என்ன நீங்க ஹீரோனே மாத்த சொல்றீங்க? நமக்கு ஒத்து வரலன்னா மாத்தேனாங்கனே. இம்பாசிபிள். டேய் அண்ணா, இந்த லவ் வார்ல யோ, என்ன நீ மிலிட்டரியில இருந்தங்கறக்க எதுக்கு எடுத்தாலும் லவ் வாருங்கற, சாப்பாடு வாருங்கற, சண்டை வாருங்கற, வார புடிங்க அந்த பக்கம் போடு. ஓகே, இந்த காதல் யுத்தத்துல நீ திருந்தவே மாட்ட. இட்ஸ் ஆல் ரைட். காதல் யுத்தத்துல துணிச்சலோட ஈடுபடணும். ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை துணை தேவைங்கறத நீ திவ்யாவுக்கு உணர்த்த. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, எழுதிக்க. தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒன்ன அவங்க வீட்ல நான் கோத்து விட்டுறேன். ஆபரேஷன் மிட் நைட் அப்படின்னு ஒன்ன நான் பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி கதை கந்தல்றா. யாரு? யாருது? யாருது? மேஜர் அண்ணா, மேஜர் அண்ணா. என்னம்மா, என்னாச்சு? யாரோ வீட்டு மேல கல்லு வீசுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எவ்வளவு கல்லு? ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கே. இப்ப அதுவாயா முக்கியம்? இந்த பாருமா, எந்த நாட்டு மேல எந்த நாடு பாம் வீசுதுன்னு மடகாஸ்கர்ல உட்கார்ந்துகிட்டு மடமடன்னு சொல்லிடலாம். ஆனா எந்த வீட்டு மேல யாரு கல்ல எறியறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, நல்லது கெட்டதுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு துணை வருவாங்க? பேசாம நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வீட்டுல ஒரு ஆம்பளை துணை இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அவன் கல்லு கல்லு விழுவாம பாத்துக்குருவான். கேளுங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. ஒருத்தருக்கு 2 பேரா சொல்றோம், சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. கல்ல பத்தி கேட்டா கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு இங்க போறீங்களா? இன்சல்ட். இத பாருமா, நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் நீங்க என் முடிவுக்கு வரத்தான் போறீங்க. ஃபாலோ மீ.
இன்னும் 2 கல்லு விடுங்கப்பா. யோ, நம்ம மேல பற்ற போதியா? மச்சான் என்ன மிலிட்டரி கால வாரிட்டான் திடீர்னு அவுட் கொடுத்துட்டான். சமையல்காரன் புத்தியா காமிச்சிட்டா மாமா. நீ எரி மச்சான். டேய் டேய் யார் அது? யார் அது? யார்கிட்ட மோசடி காட்டுறீங்க? நீ உள்ள வா, நான் பயப்பட மாட்டேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா எதிரில வந்து வீசுங்கடா. பொறுக்கி நாய்ங்களா. டேய் உங்க அக்கா கூட என்ன இப்படி திட்டினது இல்லடா. இவ என்ன சூழ ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கா? டேய் தைரியம் இருந்தா வெளியில வாங்கடா. பொம்பளைங்க பயந்துவாங்களா? மச்சான் ஜம்ப் பண்ணி அவுட் போ. போ ஸ்பாட் போ. டேய் வேண்டாம் வாங்கடா இப்போ. என்னங்க ஆச்சு? யாரோ கல்லு வீசுறாங்க. கல்ல வீசுறாங்களா? டேய் எவனா அவன்? இந்த பக்கம். எந்த பக்கமா இருந்தா என்னங்க? டேய் எவனா அவன்? பொம்பளைங்க தனியா இருக்கான்னு விளையாடுறீங்களா? டேய் டேய் ஆம்பளை நார்கண்டா வாடா பாத்ரூம் சவால் விடுற வாடா. ஹலோ 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 எஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோன்னு எஸ்டடி பூத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியே. உடனே வர்றதுக்கு அவனுக்கு என்ன பிசினஸ் மேனுங்களா? திருட்டு நாய்கப்பா. இப்போ வீசுங்கடா பார்க்கலாம். வீச முடியாது, 2 பேருமே இங்க இருக்கிறோம்ல. சும்மா மாமா. சரி இப்ப பாருங்க அவனுங்களை என்ன பண்றாங்க. ஐயோ என்னங்க கல்ல எடுக்கிறீங்க? திருப்பி அடிக்க போறீங்களா? இல்ல இத போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன். ஓ. அவங்க நாய் கிட்ட கொடுப்பாங்க. நாய் மோப்பம் பிடிச்சு கல்லெறிஞ்சவங்கள கண்டுபிடிச்சிடும். ஐயா அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க பழமொழி கேட்டது இல்லையா? கல்ல கண்டா நாய் ஓடி போறீங்க. இதுக்கு எதுக்குங்க போலீஸ்? கொடுங்க நாங்களே வீசுறோம். டேய் ஏய் எதுக்கு வீசுறீங்க? ஏன் திருப்பி அவங்க வீசுவாங்கன்னு பாக்குறீங்களா? நாங்க இங்க இருக்கோம்ல, அவங்க எப்படி வீச முடியும்? ஜீவா இந்த 2 பொம்பளைங்களுக்காக இந்த ஒரு தியாகத்தை நீ செஞ்சுதாகணும். கட்டாயம் இந்த தியாகத்தை நீ பண்ணித்தாகணும். ஆனை எடுங்களா அங்கிள்? ஆன பூனை எல்லாம் என்னால விட முடியாதுப்பா. அப்ப நாய்? அதான் உள்ளே இருக்குல்ல. அந்த கல்லு வீசின பெலோ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு ராத்திரி நீ இவங்களோடயே தங்கிரு. போ போ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆட அவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஐயோ உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க தெரியும். தேங்க்ஸ். சரிங்க. வாமா போலாம். எங்கடா அந்த மேஜர் நாய்? ஏயா உண்மையிலேயே நீ மிலிட்டரி மேனா இல்ல வாட்ச்மேனா? கல்லெறிய சொல்லி ஐடியா கொடுத்துட்டு ஓடி போயிட்டே. அவ கொசப்பேட்ட ரவுடி மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாயா. இதுக்குதான் கல்லெறியும் போது நான் பக்கத்துல இருந்து இருக்கணும். நீதான் எதுக்குமே பக்கத்துல இருக்க மாட்டியா? அருமையான ஐடியா. வெடிக்காத வெடிகுண்டு மாதிரி வேஸ்டா போச்சு. நான் ஆர்மியில இருந்த போது இந்த ஐடியாவை கொடுத்திருந்தேன்னு வச்சுக்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்க. என்ன ஜானகியம்மா நல்லா இருக்கீங்களா? யோ நின்னு பேசியா? என்ன மார்க்கெட்லயும் வரீங்களா? ஐயோ என்னென்ன ஐட்டம் வாங்கணும்னு என் கையில ஒரு அமௌண்ட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிருப்பேன். ஜாகிங்லயே போய் வாங்கிட்டு வந்து வாக்கிங்லயே கொடுத்திருப்பேனே. தேவையில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நமக்கு வேண்டியவங்க தான் நினைக்க கூடாதுன்னு நேத்து ராத்திரி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஜானகியம்மா ஜானகியம்மா அம்மா அம்மா. தான் வேணாண்டு போயிட்டாங்க. அப்படியே பின்னாலே கெஞ்சிர. அதுக்கு இல்ல, அந்த அம்மா என் மேல வச்சிருந்த மரியாதை யூனிஃபார்ம் மாதிரி டர்ரு கிழிஞ்சு போச்சே. அந்த யூனிஃபார்ம் ஒன்ன வச்சுட்டு தாண்டி நீ இந்த காலனிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. அது இன்னைக்கு ராவோட ராவா கொண்டு போய் எரிச்சிடுற. அந்த அம்மா அண்ணங்காட்டி உன்னை வார்த்தையோட விட்டாங்க. இதுவே பொண்ணா இருந்துன்னு வையே உன்னை செருப்பு கட்டிட்டு அடிச்சிருப்பான். இது எஸ் நானா இருந்தேன்னு வையே என்ன பண்ணுவ? துப்புறதுக்கு கூட இந்த மூஞ்சி லாயக்கு இல்லையா? எஸ் உன்னை பிக்ஸ் பண்றேன் பாரு. டேய் என்னடா ஆச்சு? ஆட்டுக்கறியை தின்னு விட்டு மிலிட்டரி ராம குடிச்சு விட்டு கொரட்டை விட்டு தூங்குற கிளட்டு மேய்க்கிற கல்லறி ஐடியா கொடுத்தியே. ரிசல்ட் என்னாச்சு? என்ன ஒரு பிளஸ் 2 பரீட்சை எழுதுற ரிசல்ட் கேக்குற? அதுக்கு இல்லனே, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரொமான்ஸ் லுக் வேணும். எங்க காட்டு. இதான் ரொமான்ஸ் லுக்கா? ஆமா. அப்படி இல்லன்னா என் வண்டியில டிவி டெக்கு டேப் ரெக்கார்டு செல்லார் போன் அது இதுன்னு வச்சிருக்கனே. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? திருடி இருப்ப. கரெக்ட். பாரு கேரக்டர் பேசுது பாரு. இல்ல கொள்ளையா ஐடியா வச்சிருந்தேன், அதுல வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்கணும். இவர்கிட்ட கேட்டீங்க. சுமாரியா பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நடக்காது ஆட்டோவில் போச்சா? நீங்க எல்லாருமே டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. அவரை சைலண்ட் ட்ராக்ஸ்ல விட்டுட்டீங்க. ஹீரோவோட ஃபீலிங்ஸ் ஆடியன்ஸ் காட்டணும். கரெக்ட். உன் ஃபீலிங் என்னப்பா? அதான் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் அதுக்கு பேசுங்க. அதான் சொன்னேடா விளக்கல. இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுருங்க. நான் அடிச்சு துவைச்சு உங்கள்ட்ட நீட்டா கொடுத்துறேன். அதத்தானே இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிற. அதுல என்ன, தம்பி கையால ஒரு லவ் லெட்டர் எழுதி என் கையில கொடுத்துருங்க. 10 நாள்ல பந்தக்கால் நட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படி நடக்கலன்னா என் பேரு சாக்சன் இல்ல. அப்ப எல்லாரும் இவ ஐடியாவை ஃபாலோ பண்ணுவோம். நீ லெட்டர் எழுதி கொடுப்பா. திவ்யாமா திவ்யாமா. என்னது பொண்ணை கூப்பிட்டா அம்மா வராங்க? யாரா இருந்தா என்ன ஜாக்சன் ஒரே பரபரப்பா இருக்க? என்ன இல்ல, விஷயம்? சில மேட்டர்கள் ஸ்லோவா நடக்கலாம், சில மேட்டர்கள் பாஸ்டா நடக்கலாம். அதாவது அந்தந்த மேட்டரை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி மேட்டருக்கு பரபரப்பு இல்லன்னா ஒரு கொட்டாது மேடம். இவ்வளவு பிசிலிங்க தேய்க்கிறத விட்டுட்டு செல்லலார் போனோட வந்திருக்கேன்னா விஷயம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுங்க. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன ஜாக்சன்? விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான், ஆனா நீங்க காமெடி எடுத்துக்கணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, அவங்க 2 பேரும் சீரியஸா இருக்காங்க.
இவன் என்ன ராஸ்கல் வெறி நாய் கடிச்ச மாதிரி சிரிக்கிறான்? சொதப்பிடுவான் போல இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சரிங்க. புராண காலத்துல புறா விடுத்துது, மயில் விடுத்துது, காக்கா விடுத்துதுன்னு லவ் ஒரு லெட்டர்ல எழுதி அது காலில் கட்டி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இத நீங்க காமெடியா தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஓகேன்னா அம்மா இருக்காங்க, காலிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிடுவோம். இத படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நெஞ்ச தொடர்றது மாதிரியா இருக்குமே. ஹலோ, எதுக்கு அடிச்சீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? தெல்மி. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண இப்ப கையால அடிச்சேன், இனிமே செருப்பால அடிப்பேன். லவ் லெட்டரா குடுக்குற? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யார் எழுதுனது? அது வந்து சொல்லு, யார் எழுதுனது? அதை எழுதுற பேர் போட்டுக்கல. இதுல பேர் இருந்திருந்தா ஒண்ணு இல்ல அவனை அடிச்சிருப்பேன். என்னது பேர் இல்லையா? சொதப்பிட்டாங்களே. இனி பிரயோஜனம் இல்ல. ப்ரொசீட். ஜம்ப் பண்ணு. எவன் எழுதுனது? சொல்லு. வந்து வாப்பா சொல்லு. என்ன சொல்ல? என்னப்பா சீரியஸ் அடிக்க? சீரியஸா தான் அடிப்பேன். ஏண்டா ஆம்பளை இல்லாத வீட்டுல கலாட்டா விட பண்றீங்க? ஐயோ, என்னையா என்ன மட்டும் அடிக்கிறீங்க? அப்புறம் மாட்டி விட்டுருவேன். அந்த மிலிட்டரி கோப்பியா? அனாவசியமா இந்த சீன்ல என்ன ஏன்டா கோத்து விடுற? யாரா அந்த லவ் லெட்டர் என்னது? யார் என்னது? யார் எழுதுனதா? எங்கயா தண்டபாணி? என்னடா தண்டபாணி? பேரை சொல்றியா? சொல்லுங்க. என்ன சொல்ற? அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, பாவம் ஒழுக்கமான பொண்ணு, குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. ஏன் குனிஞ்சா நிமிராது? கழுத்து பிடிச்சிருக்கு. யோ, குறுக்க நோண்டி நோண்டி கேட்காதயா? பாஸ்டா போ விட மாட்டேங்கறியா? அந்த பொண்ணு கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்குறீ. லவ் லெட்டர் கொடுக்குறீ. லவ் லெட்டர். அடிக்காதீங்க, அந்த ஆளை விட்டுறாதீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த லெட்டர் யார் எழுதினதுன்னு கண்டுபிடிங்க. போன குடுறா. ஹலோ, யார் பேசுறது? நான் தாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பக்கத்துல இருந்துதான். பக்கத்துல இருந்தா? டேய், நீயாடா? போன்ல பேசலையா? முடியாதுங்க. ஏன் வேலை செய்யாதா? எங்க செல்லுலார் வாங்க, நான் என்ன முட்டாளா? ஒருத்தன் துணிக்கு பில்லு கட்ட முடியல, அதுக்கு பதிலா இதை கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் இந்த கர்மாந்திரத்தை ஏன்டா வச்சிருக்கீங்க? இந்த சேட்டா, எந்த பட்டி ஆளுக்கு? அந்த பட்டி ஆயாலட்டியே கேட்டுக்கோ. ஏங்க நீங்களாவது ஏய், சேச்சி கேட்டா அங்க என்ன பேச்சு? சும்மா பேசுனங்க. சும்மா வா. மவனே, அந்த பொண்ணுக்கு லவ் அந்த லவ் லெட்டர் பிளான் ஃபெயிலியர் ஆனதும் ஹீரோ தலையில தேங்காய் விழுந்த மாதிரி ஆயிருச்சு. இயற்கை டைரக்டரே தண்டிச்சிருச்சு. என்ன திவ்யா மூட் அவுட்ல இருக்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க காலனில இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காங்க. எதுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரியல. அதான் குழப்பமா. அந்த குழப்பத்துக்கு காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு புடவை ஒண்ணு வாங்கிட்டு போனானே, அவன் உன் காலனில தானே இருக்கான்னு சொன்ன? ஆமா, அவன் தான் உங்க காலனில இருக்கிறவங்க எல்லாம் செட்டப் பண்ணி உன்னை சுத்தி ஏதோ பிளான் போடுறான்னு என்னோட 6th சென்ஸ் சொல்லுது. சேச்சே, அவருக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஒருவேளை சப்போர்ட் பண்ணி செட்டப் பண்றானோ? அடிச்சிட்டீங்களே, கையெழுத்து போடாம கவச்சிட்டானே. எனக்கு இதுக்கு வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுங்கிறானே, கொஞ்சம் கூட. இவனை கையில அடிச்சதுக்கு மேல வாயில அடிச்சிருக்கணும். லாண்ட்ரி சார், நீங்க அடி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்களும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா சார்? இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும். ஜீவா, உங்க லவ் என்ன மாதிரி கிரியேட்டிவ் டைரக்டர் டீல் பண்ணணும். உங்க லவ் ஜிவ்னு பறக்கணும்னா 4 ஹெலிகாப்டர் தேவையா? சைலன்ஸ். சைலண்டா எப்படா ஹெலிகாப்டர் பறக்கும்? ஒரு பில்டப் சீனை கிரியேட் பண்ணணும். இப்போ இங்க பண்றா நீ? பண்றேன். என்னோட டைரக்ஷன் டச்ல திவ்யாவுக்கும் ஜீவாவுக்கும் ஈஸ்மன் கலர்ல சினிமா ஸ்கோப்ல லவ் வர மாதிரி பண்ணுவேன். எப்படி? ரேப். ரேப்பா? யாரு? திவ்யாவை. நான் கிரியேட் பண்ண மோட்டா அம்ஜத் கான். அரே ஓ சம்பா, அவன் பண்ணுவான் ரேப். டேய், உனக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தா எங்க முன்னாலே ரேப் பண்ணேன்னு சொல்லுவேன். டேய், நான் கடிக்க போற பொண்ணு ரவுடியில வச்சு ரேப் பண்ண விட போறேன். கொன்னுடுவேன். டைரக்டர் சொல்றதை கேளு, அவசரப்படாத ஹீரோ. நீ நினைக்கிற மாதிரி உண்மையான ரேப் இல்ல. நான் கிரியேட் பண்ண வில்லன் திவ்யாவை ரேப் பண்ற மாதிரி நடிப்பான். அந்த நேரத்துல நீ டைனமிக் எஃபெக்ட்டோட ஒரு பைக்ல என்ட்ரி ஆவற, அந்த ரவுடிய பின்ற, அவளை சேவ் பண்ற, அதாவது அவளை காப்பாத்துற. நான் போட்ட திட்டப்படி அந்த ரவுடி ஓடிடுவான். உடனே ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகும். அவ உன்னை டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு பாப்பா. நீ அவளை பாப்ப, அவ உன்னை பாப்பா. அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப், அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப், அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப். நீங்க 2 பேரும் கம்பைன் ஷாட்ல நெருங்கி வரீங்க. ஹலோ ஹீரோ,
ரேப் நடக்கல, காப்பாத்தவும் இல்ல, அதுக்குள்ள என்ன இமேஜினேஷன்? டேய் சரியா சொல்லி தொலையேண்டா. டேய் உன்னை கொன்னுடுவேன்டா சொல்றா. டேய் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒழுங்கா சொல்லு, இல்ல பாம்பு வச்சிருவேன். நாளைக்கு காலையில ரேப். பத்ரகாளி. டேய் இவன் ரவுடியா இல்ல ஊர் எல்லையில இருந்து ஐயனார் சிலையை பேத்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏன்டா இவன் இப்படி ஆடுறான்? இஸ் a great artist. ஓ. ஒரு நாளைக்கு முன்னாடியே டயலாக் கொடுத்துட்டோம்னா கேரக்டருக்குள்ளேயே பூந்துருவாரு. அவன் கேரக்டருக்குள்ள பூட்டு நீ ஆக்ஷன் சொல்ற. ஆக்ஷன். முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. வேலனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. அந்த பொண்ணு வருது. டேய் மொட்டையா போடா. எழுமலையாண்டவா எழுமலையாண்டவா. என்ன இவன் ரேப் பண்ண போறானா இல்ல நேரா திருப்பதிக்கே போறானா? நிறுத்து வண்டிய. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. டேய் யா திரும்படா. ஐயோ யம்மா பண்ணாட பரதேசி நாயே. ரேப் பண்றக்கு ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்தா பிச்சைக்காரனை கூட்டி வந்திருக்க. அவ கிட்ட 10 பைசா அவன் கையேந்திட்டு நிக்கிறான். திரும்படா அந்த பக்கம். அவர் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. என்ன கட்சிக்காரனா? அவரை நான் புக் பண்ணும்போது அவர் பிச்சைக்கார வயசுல இருந்தாரு. அந்த கேரக்டர் விட்டு இன்னும் அவர் வெளியே வரல. எப்படா வெளிய வருவான்? உன் கண்ணு மாருதி 1000 ஹெட்லைட் மாதிரி இருக்கு. உன் மூக்கு டிவிஎஸ் ஸ்கூட்டி மூக்கு மாதிரி இருக்கு. மொத்தத்துல உன் பாடி பென்ஸ் கார் மாதிரி சிக்கன் இருக்கு. என்ன பாஷையா அது? நாளைக்கு ஒரு மெக்கானிக் ரோல் பண்றாராம். அதுக்கு இப்பவே ரெடி ஆவற. ஷட் அப். நம்ம கேரக்டர் எப்படா வருவான்? போற போக்க பார்த்தா இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் போல் இருக்கு. அம்மா கண்ணா பண்றா. இப்ப நான் தயாரா இல்லையே. யோ நீயாவது இப்ப தயாரா இருக்கியா? 1986ல உன்கிட்ட நான் பேச வேண்டிய நிலைமை வருது பாரு. உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் ரேப் பண்ண போறேன். துப்பட்டாவை பிடிக்கிட்டான். ஸ்டார்ட். இந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இல்லையோ? யாரோ நம்ம ஏரியால ஒரு பொண்ணு கலெக்ட் பண்ணடா. ஏரியா புதுசா இருக்கானே. வாங்கடா போய் பாப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்றது? அவன் ஓட சொல்றான். சீன் பரபரப்பா இருக்கட்டும் தான் பைக்ல வர சொன்னேன். இழுச்ச ஓட சொல்றா. ரன் ரன் நாயே தமிழ் சொல்றா. ஓடி போ. ஓ சம்பா. ஏய் என்ன தனியா வர பொண்ணு கலெக்ட் பண்ற? அவ மட்டும் தானே வரேன்னு சொன்னா. நீங்க எதுக்குடா வந்தீங்க? உனக்கு ஒருத்தன் 10,000 5 பேர் வந்திருக்கான். மாவானே இனிமேல் பொம்பளை கை. ஊர்க்காரங்க வந்துட்டாங்க. அந்த ரவுடி நம்மள காட்டி கொடுத்துருவான். இந்த ஐடியாவை கொடுத்த டைரக்டர் எங்கடா? அந்த ஓடுறான். கன் இருந்தா அவனை ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கு பதிலா பன் இருந்தா தின்றுப்பியா? மூடிட்டு வாயா. அடிக்காதீங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ப்பா. அருணாசலம் படம் பாத்தீங்களா? அதுல நான் நடிச்சிருக்கேன்ப்பா. ஒருத்தர் என்கிட்ட பணம் கொடுத்து இந்த அம்மாவை ரேப் பண்ற மாதிரி நடிக்க சொன்னா. அதுதான் நடிச்சேன். அம்மா என்ன விட்டு சொல்லுங்க. என்னாச்சு? இவன் தான் எனக்கு பணம் கொடுத்தவன். யோ சீன் இருக்குன்னு தானே சொன்னேன். ஃபைட் இருக்குன்னு சொன்னியா? இவன் தான் என்ன நடிக்க சொன்னவன். இதுக்கெல்லாம் இவன் தான் காரணமா? விடுங்க விடுங்க. அவரை விட்டுருங்க. அவரை ஒண்ணும் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க. மாமனே தப்பிச்ச. ஓரிக்கு பயலு. என்ன இது? இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? சொல்லுங்க. ஆமா. அங்கே நில்லுங்க. திவ்யா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்களேன். இதுவரைக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்க நான் நினைக்கவே இல்ல. ஐயோ உங்களை கேவலப்படுத்தணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். எதை நம்புறது? நடுரோட்ல என் வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? இல்ல என்ன கேலி பண்ணி கேவலப்படுத்தலாம் நினைச்சீங்களா? சே உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு வெறுப்பா இருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுங்க. அத பத்தி எவ்வளவு சொன்னாலும் திவ்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக உங்ககிட்டயும் திவ்யா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உயிரை விட அவங்கள அதிகமா நேசிக்கிறேன். அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்களுக்காக தான் அந்த காலனிக்கே வந்தேன். திவ்யா விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். ஆமா ஜானி அம்மா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்துலதான் இத்தனை குழப்பத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததுக்கு காரணமே அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்னு தான். அது எங்களால முடியல. உங்க ஒருத்தரால தான் அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்க முடியும். எஸ், ஒன்லி யூ கேன் டு இட்.
ஜீவா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எஸ், ஒன்லி யூ கேன் டு இட். பாப்பா போலாம். திவ்யா, இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் அவசரப்படாம கேட்கணும். சிலது நம்ம நினைக்காமலே நடக்கும். அது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்க முடியாத நிலையில அந்த பாரத்தை கடவுள் மேல போட்டுறோம். இத பாரு, நாம விரும்பினவங்க நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மள விரும்புறவங்களை நம்ம உதறி தள்ளக்கூடாது. ஜீவா ரொம்ப நல்ல பையன், உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறான், படிச்சவன், நல்ல வேலையிலயும் இருக்கிறான், உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுது. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுறத என் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை, வேண்டாம் அத்தை. நான் கல்யாணம் ஆனவ, உங்க மருமக. நீங்க எனக்கு அத்தைங்கிற உறவு இல்லாம என்னோட அம்மாவா நினைச்சு உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நிம்மதியே எனக்கு போதும். மறுபடியும் என் அத்தையாகி என்னை விட்டு விலகி போலான்னு நினைக்காதீங்க. நான் எப்பவும் உங்க மகதான். வேண்டாம், எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், யாரோட துணையும் வேண்டாம். என் அத்தை எப்பவும் என் அம்மாவா இருந்தா எனக்கு அதுவே போதும், அதுவே போதும். எங்கயோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா என்னோட சீன் மிஸ் ஃபயர் ஆகாது சார். ஹீரோ ஷுட் கம் திஸ் சைட் and the heroine should come this side. The link is correct, but the villain is creating the problem. Why man, why? டைரக்டர், Who is that? I am that. என்ன மூணு பேரை கம்பைண்டா வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் க்ளோஸ் அப்ல பின்ன போறேன்டா. கம் பேக். யா. ஓ, நீங்க டைரக்டர். அதான் கையை எப்ப பார்த்தாலும் இப்படியே வச்சிட்டு இருக்கீங்களா? யா. கை இல்லாதவன் டைரக்ட் பண்ணா எதை வச்சுடா பண்ணுவான்? சப்போஸ் பின்னால அடிச்சது எதை வச்சு சொரிஞ்சுக்குவே? போடுற கையை கீழ. ஏண்டா, நீ ஒரு பெரிய டைரக்டர், நீ எழுதின லவ் சீன் வேர்ல்ட் ரெக்கார்டே உடைச்சிருமா? அநியாயமா ஜீவாவோட லவ் உடைச்சியாடா? No, stop it, I say. ஷட் அப், கையை கீழ போடுறா. இப்ப சொல்றா. ஹீரோ என்ட்ரி ரொம்ப லேட். கையை பின்னால எடுத்து புடி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நேரா திவ்யா கிட்ட போய் அவ கைய கால புடிச்சு இந்த தரித்திரம் முடிச்ச சீனை கிரியேட் பண்ணது நீதான். ஜீவாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு அவங்க லவ்வுக்கு எண்டு கார்டு போடுறேன். அப்படி போடலன்னா அரவாள் எடுத்து உள்ள போட்டுருவோம். அப்படி போடு. Do it immediately. யாருங்க? நான் தான். ஏயா, நான் இங்கதான் இருக்கிறேன். இங்கிலாந்து இருக்கிறவங்க டங்கால் பேச மாதிரி பேசுறேன். ஆர்மி ஹேபிட். என்ன மாமி ஹாப்பி? Stop it, I say. ஏய், shut up. சில சீன்களை கதையில நாம தான் எழுதணும். இன்னும் கொஞ்சம் சீன்களை லவ்வர்ஸே எழுதிப்பாங்க. அதனால கொஞ்ச நேரம் இந்த கதையை லவ்வர்ஸ் கிட்டே விட்டுடுறேன். Now the hero is in pathetic mood. ஜூலி, வாடா வாடா. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட திவ்யா எனக்கு புரிஞ்சுக்கல பாத்தியா? ஜூலி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. வேண்டாது உங்களோட சுத்திக்கிட்டு. அறிவில்லை உனக்கு. என்ன ஜென்மமோ என்னமோ, பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. ச்சே, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? சில ஜென்மங்க எதுக்காக பிறந்ததுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இங்க இருந்து நகர்ந்த கொன்னுடுவேன். நில்லு திவ்யா, நீ திட்டினது நாயே இல்ல, உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற ஒரு அப்பாவிய. நீ திட்டினது அவனைத்தான்னு ஜீவாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? தெரியணுங்கிறதுக்காக தான் திட்டினேன். அதுக்காக இவ்வளவு கேவலமா பேசணுமா? பாவம், அந்த பையன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அவர் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. பின்ன ஏன் ஆசை வார்த்தை பேசி அவர் மனசை நான் கெடுக்கணும்? அதனாலதான் நான் இப்படி கண்டிப்போட நடந்துக்கிட்டேன். இனிமே அவர் என் பின்னால சுத்த மாட்டாரு. மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க? அது நீங்க என்ன திட்டினது தப்பு இல்ல, நடந்ததுல என்னோட தப்பும் இருக்கு. ஆனா அதுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைங்க. உங்க விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இனிமே எப்பவுமே இங்க வராதீங்க. இத பாருங்க,
உங்களுக்கு என் மேல இருந்த நல்ல அபிப்பிராயத்தை நானே கெடுத்துட்டேன். ஐம் வெரி சாரி. ப்ளீஸ் இது பாருங்க, அனாவசியமா என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்களை இரிட்டேட் பண்ணணும்னு இல்லைங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சந்தோஷமா போறேன். ஏ மிஸ்டர், பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, என்ன இங்க கலாட்டா? நான் அன்னைக்கு இவனை பத்தி சொல்லல, நீ என்னடானா புத்திசாலி நல்லவன்னு சொன்னேன். இத பாரு மிஸ்டர், நான் இனிமே உன்னை இந்த கடையில பார்க்க கூடாது. வெளியே போ. மேடம் நீங்க தப்பா. வெளியே போ சொல்லு. நீங்க நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. கடைசி தடவையா சொல்றேன், இனி எப்பவும் என்ன பார்த்து பேச முயற்சி பண்ணாதீங்க. இன்னும் உங்களை மனுஷனா நினைக்கிறதுனால தான் வெறும் பேச்சோட நிறுத்திக்கிறேன்.